எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பௌத்த பிரிவுகள். இப்போ பௌத்த பிரிவுகளில் இரண்டு இருக்குது. ஒன்று ஹீனயானம், இன்னொன்று மகாயானம். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஹீனயானம்னா என்னென்னா, புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள் ஹீனயானத்தைச் சேர்ந்தவர்கள். அதே மகாயானத்தைச் சேர்ந்தவர்கள் புத்தரின் உருவங்களை வணங்கினர். அடுத்து ஹீனயானத்தைச் சேர்ந்தவர்கள் மிக எளிமையாக இருப்பர். மகாயானம் விரிவான சடங்குகளை பின்பற்றினர். அடுத்து ஹீனயானங்கிறது தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பினர். தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பியவர்கள் ஹீனயானத்தைச் சேர்ந்த பௌத்தர்கள். அடுத்து அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே தங்களது நோக்கம் என நம்பினர் மகாயானத்தைச் சேர்ந்த பௌத்த பிரிவுகள். அடுத்து ஹீனயானம் பிராகிருத மொழியை பயன்படுத்தினர். மகாயானத்தை சேர்ந்தவர்கள் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர். ஹீனயானம் தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஹீனயான பிரிவைச் சேர்ந்த பௌத்தர்கள் இலங்கை, மியான்மர், அதாவது தற்போது மியான்மர், அப்போதைய பர்மா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியது. அடுத்து மகாயான பிரிவைச் சேர்ந்த பௌத்தர்கள் மத்திய ஆசியா, திபெத், சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவியது. இந்த நாடுகளில் மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் பௌத்த பிரிவுகளில் ஹீனயானத்தையும் மகாயானத்தையும் சேர்ந்த முக்கிய குறிப்புகள். நன்றி.